Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் போர்ஷன்ஸ் வரைக்கும் வரும். ஸோ ஒரு சில ஸ்கூலில் அப் டு டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வரதுனால அந்த டிசம்பர் மந்த் போர்ஷன் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நான் அப் டு டிசம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன். சரிங்களா? Physics 6 lessons and then chemistry la vande up to 14th lesson varaikum. Next biology up to 22nd lessons. So first up to 6th lesson liya unit 1 measurement. So first measurement la page number 12 1 marks tharova paathukonga. Answer very briefly la define measurement, define standard unit, what is the full form of SI system. First, second, third important. Then fourth one இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இந்த ப்ராப்ளம். யூனிட் 2 மோஷன். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 24 Roman number 6 answer briefly. First one define velocity half yearly question. Second question half yearly question. Third வந்து repeated கேட்டிருக்காங்க. Number 7th important question. 25ல பார்த்தீங்கன்னா answer in detail first second இது ரெண்டுமே important question half yearly question. சரிங்களா? Next unit 3 fluids. So இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம as usual 1 mark தரோவா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 37 answer in briefல வந்து first one important, second one important, third, fourth, fifth இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 marks எல்லாமே important questions. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 1 2 4 5 இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில். யூனிட் 4 வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் பேஜ் நம்பர் 50 இதில் வந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இந்த 5 கொஸ்டின்ஸும் ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இதில் வந்து செகண்ட் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது ரெண்டுமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸாக. யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 64 2 marks answer in brief la first one, second one, third, fourth, fifth, sixth and then 8th question important question. சரிங்களா? அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தென் தேர்ட் ஒன், தென் 8th ஒன். அடுத்தது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஃபஸ்ட்டு டீட்டெயில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் டீட்டெயிலும் ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் யூனிட் 6 லைட். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 78 answer very briefly. Second one half yearly important question, fourth fifth important, sixth one half yearly ல கேட்டிருக்காங்க. next answer briefly ல பார்த்தீங்கன்னா first question important question half yearly question, second one important and then fourth question important question. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதில் 1ல A B இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ஓவர். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 10th லெசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு 14. ஸோ 10th லெசன் பேஜ் நம்பர் 124ல இருக்கு பாருங்கள். 10th புக் பேக் எக்ஸசைஸ் 123ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்சர்ப்ஷன் அண்ட் அப்சர்ப்ஷன், டிஃபைன் சப்ளிமேஷன். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரிங்களா? ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் 1 2 3 அண்ட் 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தென் 5th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது ரெண்டுமே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸோ டிண்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 136 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஆன்சர் ப்ரீஃப்லியில்
ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். 1, 2, 3 அண்ட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரோமன் நம்பர் 7ல். டீட்டெயில் இது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Unit 12 periodic classification of elements. So இந்த லெசனில் பேஜ் நம்பர் 146 அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக்லாம் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 13 கெமிக்கல் பாண்டிங். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 159 ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் octet rule, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் fourth one important question, different types of bonds. And then sixth one important question, page number 160. 10th one important, 12 important, 14 why are noble gases inert in nature இருக்கு இல்லையா, அது important question. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு fourth one, discuss in brief about the properties of coordinate covalent compounds இருக்குல்லையே, அது important. fifth one, find the oxidation number of elements, இது must, very very compulsory question. fifth detail. சரிங்களா? டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் first, second, fourth and fifth question detail important question. Unit 14 acids, bases and salts. ஸோ இந்த லெசனில் இதிலிருந்து கம்பல்சரி ஒரு 2 marks 5 marks வந்துடும். ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன், ரைட் எனி 4 uses ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஹெச் ஆஃப் சாயில் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கு இல்லையா, அது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வேரியஸ் யூசஸ் ஆஃப் அக்வாரிஜியா கூட ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினாக வந்து 2, 3, 4, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அது கேட்பாங்க கண்டிப்பாக என்னன்றது. அக்வாரிஜியா, டிஃபைன் அக்வாரிஜியா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நியூட்ரலைசேஷனும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இதில் நீங்கள் யூசஸ் ஆஃப் பேசஸ் கேட்கலாம், இல்லை சால்ட்ஸ் கேட்கலாம், இல்லை இந்த சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த 3 கொஸ்டினுமே நீங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின்ஸ். சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து 2 மார்க்லேயோ இல்லை 4 மார்க்லேயோ இல்லை 7 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி வந்து அப் டு 14 லெசன்ஸ் ஓவர். அண்ட் தென் பயாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 209ல் பார்த்தீங்கன்னா define taxonomy important question, what is nematocyst important question, list the respiratory organs of amphibians and why are frogs said to be amphibians. First, second, fourth and seventh question important question. அடுத்த ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன், அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் அனலிடா important, list 5 characteristic features of fishes, very very important question. அடுத்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில். நெக்ஸ்ட் யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 224 ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டட் கொஸ்டின். வாட் இஸ் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே, அதாவது 3 கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட். அதில் வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின். சரிங்களா? இதை ரொம்ப தரோவாக நீங்கள் வந்து எழுதி பார்த்துருங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இது மூணுமே கேட்டிருக்காங்க. பட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு சில லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த லெசனில் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கம்பல்சரி அதில் இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சில லெசன்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இருக்குது, பயாலஜியில் இருக்குது. யூனிட் 19 பிளான்ட் ஃபிசியாலஜி பேஜ் நம்பர் 231 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட் இம்பார்ட்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் ஃபோட்டோட்ராஃபிசம் ஃபோட்டோநாஸ்டி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட்,
and then third fill in the blanks இருக்கு இல்லையா அது what is chlorophyll 1 2 3 4 important question. Then page number 232 eighth one mention the differences between stomatal and lenticular transpiration important. Detail பொறுத்த வரைக்கும் how will you differentiate the different types of transpiration இருக்கு இல்லையா இது repeated question, very very important question. Unit 20 organ systems in animals இருக்கு இல்லையா ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 244 டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வந்து எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரி இதில் இருந்து ஏதாவது 2 கொஸ்டின் வரும். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது எக்ஸ்க்ரீஷன் அண்ட் செக்ரேஷனும் அடுத்து இன்சிசஸ் அண்ட் கெனைன்ஸ் இது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 3 4 5 6 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த அலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் மேன் இருக்குல்லையே அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் 1% இருக்குது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருங்க. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் யூனிட் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் பேஜ் நம்பர் 255ல இந்த அப்ரிவேஷன்ஸ் கம்பல்சரி இதை படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த காலம் விட்டமின்ஸ் டயட்ரி சோர்ஸ் டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கு இல்லையா அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 256ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அதாவது ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட், எயித் ஒன் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. 7 8 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவ் ஆர் விட்டமின்ஸ் யூஸ்ஃபுல் டு அஸ் டேப்லெட் த சோர்சஸ் டெஃபிஷியன்சி டிசீஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 271 டிஃபைன் த ஃபாலோயிங் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் அதாவது 8th ரோம் லெட்டரில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் விரியான் அண்ட் விரியாய்டு இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஷேப் இருக்கு இல்லையா அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபோர்த் ஒன் சஜஸ்ட் த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஃபார் அ நியூ பார்ன் பேபி டில் 12 months of age. Why it is necessary to follow the schedule இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 23 எக்கனாமிக் பயாலஜி. ஸோ நமக்கு வந்து போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு இப்போது 23rd வந்து ஜனவரி மந்த் போர்ஷன் வந்துடுது. நவம்பர் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. 1 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன மார்க்ஸோ அது இப்போ 10னா 10 out of 10 வர அளவுக்கு நீங்கள் படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து 7 மார்க்ஸ் நமக்கு வரும். ஓகே அட்லீஸ்ட் நமக்கு 6 to 7 மார்க்ஸ் வரும். 2 மார்க்ஸ் ஒன்று 4 மார்க்ஸ் ஒன்று சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அடுத்து பயாலஜியில் இருக்கிற ட்ராயிங் கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்தது டிஸ்டிங்விஷ் அப்படின்றது, டிஃப்ரென்ஷியேட் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் இருக்கிற டிஸ்டிங்விஷ் டிஃப்ரென்ஷியேட், அடுத்து டிஃபைன்னு கேட்பாங்க இல்லையா டிஃபைன் ஸ்டேட் இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஒரு 5 to 7 மார்க்ஸ் நமக்கு இதில் வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் ஒரு 10 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடுத்து ட்ராயிங் இருக்குது. இது எல்லாமே இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபார் 75 கண்டிப்பாக வந்து 65 above ஆர் 70 above தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அது நீங்கள் படிக்கிறத வச்சு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக இதில் நான் வந்து 1 மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டேன், இதில் நான் 1 மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தரோவாக படிச்சிங்கன்னா above 70 நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா. ஸோ நல்லா தெளிவாக வந்து ஒரு கொஸ்டினும் எதை முடிக்கணும் அதில் நம்ம தரோவாக இருக்கோமா அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாகவே கொஸ்டின் பேப்பரும் சைட் பை சைடு அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ட்ராயிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பார்ட்ஸோடு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.